யாருக்கு தெரியும்? நல்லாவே தெரியும். சில சில கட்டுரைகள்லாம் இன்னும் நல்லா எழுதிக்கிறோம். அந்த குறைகள் தான் மனசில் ஒழிக்கிறது எல்லாரும் பேசுகிறப்போ. அதாவது பல விதமான வார்த்தைகள் வாழ்வதற்கு இயற்கையாகவே எனக்கு ஒரு அமைப்பு. எதையுமே நான் வந்து சூஸ் பண்ணி போகல. ராணுவத்துக்கு போனது அது ஒரு விதமான தேச பக்தி அப்படிங்கிற ஒரு கற்பீரத்துக்குள்ளே இருந்த வயசு. 20 வயசு பையனாக இருக்கும்போது ராணுவத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ தான் அஞ்சல்துறையில் வேலைக்கு சேர்ந்தேன். என்சிசியில் நான் வந்து அந்தர் ஆஃபீஸர் ரேங்கில் இருந்தேன். என்சிசியில் வெப்ரைட் போட்டு அதான் வெப்ரைட் போட்டு அப்படியே அங்கே போயிட்டேன். எனக்கு வந்து வெப்ரைட் போட்டு அது பின்னாடி தான் சந்திக்கிறேன். ராணுவத்துக்கு போய் அங்கே பிடிக்காம தான் திரும்பி வந்தேன். அங்கே எதுவும் பிடிக்கல. அது என்ன ஒரு லைஃப் கேள்வி இருந்துச்சு. அங்கே போனதுனால தான் அந்த பெண்மணி சமூகம் இதெல்லாம் நான் படிக்கிறேன், வாசிட்டு வந்தேன். இப்போ வந்து என்ன காரணம், எதுக்கு ராணுவம் இருக்குது? வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம நாட்டில் பிடிச்சிடக்கூடாது, நம்ம நாட்டு சொத்துக்களை எல்லாம் கொண்டு போயிடக்கூடாது. அதுதான் மக்களுக்கு தான் சொத்தே இல்லையா? சொத்தும் இல்லாத மக்களாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் யார் சொந்தம் பாதுகாக்கிறதுக்கா நாங்கள் வெளியில் நிற்கணும்? நீங்கள் ஒரு கேள்வி வச்சு அரைப்படி நெல் கூலி உயர்வு கேட்டதுக்காக 44 பேரை தீ வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா இடங்களையும் தொழிலாளிகள் போராட்டாங்க. அடிக்கடி துப்பாக்கி சொல்றாங்க. அப்படின்ட்டு இருக்கு. எந்த பயிர் சொந்தம் பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஏன்டா இங்கே சாகுங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. பாகிஸ்தான்காரன் அரசியலாக எடுத்து போறாங்க. நம்ம சொல்ல மக்கள் கையும் காலம் தானே மிச்சம் இல்லையா? பட்டுக்கோட்டை சொன்னா இருக்கா? காடு விளைஞ்செல்லாம் வச்சா அவங்க கையும் காலம் தான் மிச்சம். கையும் காலத்தையும் அவங்க தூக்கி போகிறது இல்லை. அவங்க இப்போ சொத்து தான் போகிறாங்க. அவங்க சொத்து தான் போகிறது. அதனால நாங்கள் வேண்டாண்டாண்டு அதோடு ஓடியாங்க. திருப்பி வந்து அதோட அடிப்படையில் வந்து நாட்டில் எவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு இவ்வளவு துன்ப தீவிரங்கள், ஏற்றத்தாழ்வுகள், சாதியை கொடுக்கின்றீர்கள், இதெல்லாம் இருப்பதற்கு மூல காரணம் எது? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எனக்கு உத்தலாச்சாரிய படங்கள் தான் ஞாபகம். உத்தலாச்சாரிய படங்கள் இப்போ உள்ள தலைமுறைகள் யாரும் பார்த்துட்டு வாங்கிக்கல. ஆனால் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உத்தலாச்சாரிய படம் வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு உணர்வுகளாக இருக்கும். ஒரு பேய் வந்து வீட்டில் இருக்கும். வீட்டுக்காரங்க வெளியே போயிட்டு வருவாங்க. உள்ள ஒரு பேய் சமையல் பண்ணிட்டு இருக்கோம். சமையல் பண்ணிட்டு 2 கால் தான் அடுப்பு, 2 காலை உள்ள வச்சு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். காலை கையை விட்டு அதை பொறிக்கிற சோத்தை கட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி காட்சிகளோட அந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவான ஆள் யாருமே கிடையாது. மாதிரி ஆள் யாருமே கிடையாது. அவங்க தான் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணாங்க. கிரியேட்டிவிட்டியை அது தூண்டுறது அவங்க தான். நம்மளாம் சொல்லுவோம் உயர்ந்த படங்கள்லாம் நம்மளை தூண்டு. கலாச்சாரம் மாதிரி படங்கள் தூண்டுறது எக்கச்சக்கம். அதில் வந்து ஒரு கதை என்னன்னா, அந்த அரக்கனை கொல்லவே முடியாது. அந்த அரக்கன் தலையை வெட்டோம்னா தலை திரும்ப ஒட்டிக்கிறோம், கையை வெட்டினா கை திரும்ப ஒட்டிக்கிறோம். அப்போ என்ன செய்வது? காந்தாராவுக்கு வந்து வழியே தெரியாது, எப்படி நம்ம கொள்றதுன்னு தெரியாமல் கடைசியில் என்ன செய்வாங்க? சாமியாட்டம் அப்படிங்கிறப்ப நம்ம தொடர்கள் கூடத்துலையும் அந்த குடும்ப பிரச்சனாலும் சாமியாட்டம் போயிடுது. சாமியார் குடும்பமால என்னன்னு தெரியாம தான் யோசனை அவன் சொல்லுவான், அவன் உயிர் இங்கே இல்லடா, 7 கடல் 7 மலை தாண்டி அந்த போகும் ஒரு தீவுக்குள்ள அந்த இடத்துல நெருப்பு எரிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஒரு கொட்டி இருக்கும். அந்த கொட்டிக்குள்ள ஒரு சின்ன வண்டு இருக்கு. வண்டில் தான் இந்த அரக்கனோட உயிர்நிலை இருக்கு. வண்டை கொண்டாதான் ஒரு அரக்கனை அழைக்க முடியுது ஐடியா கொடுத்தாரு. இன்னும் காந்தாராவுடைய 7 கடல் 7 மலையில 7 பேரை காதலிச்சு அப்படியே போவார். போய் அந்த வண்டை பிடிச்சுவார். வண்டியை பிடிச்சி அந்த நேரத்தில் இவங்க அரக்கன் வந்து டான்ஸ் பார்த்துட்டு இருப்பான். அதான் இல்லை வயசுல டான்ஸ் வச்சுருப்பாங்க, அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வண்டை பிடிச்சோன்னு இவன் நெஞ்சை பிடிச்சிருவான். கையை காலை பிடிச்சோன்னு இவங்க ஆள் பிடிச்சா போயிடும். ஒன்றுனா பிடிச்சி கூட அவன் ஆள் காலியாகும். நம்ம எல்லா பிரச்சனைக்குமான உயிர் நாடி எங்க இருக்கு கேள்வி வந்து எனக்கு ஆர்மியில் வெப்சைட் போட்டு போயிட்டு இருக்கேன். இதே யோசனையா இருக்கு. சொல்றாங்களே அரைக்குடி நெல் கட்டுறதுக்கு போடுவாங்க, அது அரைக்குடி நெல்லுக்காக நடந்தது இல்லைங்கிறது அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்போ அதை யோசிச்சு போனேன், எப்படி தீர்க்கிறது? நான் சின்ன வயசுல எனக்கு போனது வந்து கலாச்சார படத்துலேருந்து கிடைச்ச ஐடியா என்னன்னா, அந்த வண்டி எது அப்படின்னா மக்களின் அறியாமை தான். மக்களின் அறியாமை
அரசியல் அறியாமை, வராது அறியாமை, பெரிய அறியாமை இருக்கும். இந்த அறியாமையை நீங்கினால் இந்த மாற்றத்தை நோக்கி மக்களே போயிடும். மாற்றம் வந்து தலைவர்கள் கொண்டு வர முடியாது, மக்கள் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்போ நம்ம இங்கே வேலை செய்ய வேண்டிய இடம் இது இல்லை, ஊரில் போய் மக்கள்கிட்ட போய் வேலை செய்யணும். நான் அங்கிருந்து கிளம்பி